வணக்கம் ஜோதிட நண்பர்களே. மேஷ லக்னக்காரர்கள் வேலையில் சந்திக்கும் பிரச்சனைகள், தொழிலில் சந்திக்கும் பிரச்சனைகள், பொருளாதார ரீதியாக இவர்கள் சந்திக்கும் சவால்கள், இது அனைத்தையுமே இன்னைக்கு ஒரு வீடியோவோட பார்த்துலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்க. அப்பதான் யூடியூப் மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவிலையும் ஷேர் பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு, மேஷ லக்னக்காரர்கள் வேலையில் சந்திக்கும் பிரச்சனைகள். ஃபஸ்ட்டு, பாஸ் கண்ட்ரோல் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இன்ஸ்ட்ரக்ஷன் எதையுமே இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதனால் மேல் அதிகாரியுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். கோபம், ஈகோ, சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட இவங்க பெரிய பிரச்சனைகளாக மாட்டுவாங்க. இதனால் டீம் சப்போர்ட் குறையும். வேலையை மாற்றிக்கிட்டே இருக்கிறது. ஒரு வேலை 2 வருஷம் வேலை பண்ணுவாங்க, அடுத்த வேலையை ஒரு 3 வருஷம், அதுக்கப்புறம் வேற ஒரு வேலையை 2 வருஷம், இந்த மாதிரி வேலையை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதனால் இவங்க எதையுமே ஒரு கம்ப்ளீட்டாக கற்றுக்க மாட்டாங்க. டிசிப்ளின் ரொம்ப குறைவு. ஒரு நாள் ஃபுல் எனர்ஜெட்டிக்காக வேலை செய்வாங்க, அடுத்த நாள் 0 ஆகிடுவாங்க. டீம் ஒர்க் ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு வேலையை வந்து முடிக்கணும். இந்த மாதிரியான வேலைகள் இவங்களுக்கு செட்டே ஆகாது, சரிங்களா? அடுத்தது, அத்தாரிட்டியை ஏற்காத தன்மை. எனக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட் இவங்களுக்கு இருக்கும். ஸோ இதனால் இவங்க அதிகமான பிரச்சனைகளை சந்திப்பாங்க. டீம் சப்போர்ட் குறைஞ்சி டீமால் ஒதுக்கப்படுவாங்க. அடுத்தது, தொழிலில் இவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள். அதாவது மேஷ லக்னக்காரர்கள் தொழில் தொடங்கினாங்க அப்படின்னா அதில் எந்த மாதிரியான பிரச்சனைகளை இவங்க சந்திப்பாங்க? ஃபஸ்ட்டு, திடீர் முடிவுகள். பிஸ்னஸ் ஐடியா வந்த உடனே இவங்க வந்து தொழில் தொடங்கிடுவாங்க. ஒரு மார்க்கெட் ரிசர்ச், பிளானிங் எதுவுமே இருக்காது. இதனால் ஒரு வருஷத்துக்கு இவங்க லாஸை தான் பார்ப்பாங்க. அதற்கு பிறகு தான் அவங்க வந்து லாபத்தை பார்ப்பாங்க. தொழிலை அடிக்கடி மாற்றுவது. ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு பேஷன்ஸே இல்லாமல், அதனுடைய ரிசர்ச்சே இல்லாமல் ஒரு 5 வருஷத்தில் இவங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு தொழிலுக்கு மாறிடுவாங்க. இதுக்கு சம்பந்தமே இல்லாத தொழிலை மாறுவாங்க. ஸோ இதனால் பிஸ்னஸ் பேஷன்ஸ் இல்லாமல் ஒரு எந்த துறையிலுமே ஒரு கன்சிஸ்டன்ஸ் க்ரோத் இல்லாமல் இவங்க வந்து லாஸை வந்து கூடிய சீக்கிரம் சந்திப்பாங்க. சரி, அடுத்தது, ஒரே நேரத்தில் பல தொழில்களை வந்து செய்வது. ஒன்றுக்கொன்று லிங்கே இல்லாத தொழில்களை வந்து இவங்க வந்து செய்வாங்க. இதனாலேயும் இவங்க வந்து பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க, சரிங்களா? அடுத்தது, நீண்ட கால திட்டமிடல் இவங்களுக்கு சுத்தமாக இருக்காது. அதாவது இப்போ நம்ம ஒரு தொழிலை தொடங்குறோம் அப்படின்னா உடனடியாக லாபம் வரணும் அப்படின்றத பார்ப்பாங்க. லாங் டேர்ம் பிராண்டிங் வந்து எதுவுமே இருக்காது. அதாவது இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதாவது ராம்ராஜ் வேட்டி சட்டைகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ வேட்டி சட்டைனாவே ராம்ராஜ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பிராண்டு பில்ட் பண்ணுறது இவங்களுக்கு சுத்தமாக வரவே வராது. நான் தான் தலைவன் என்ற மனப்பான்மை. அதாவது வேலைக்காரங்களை இவங்க சுத்தமாக மதிக்கவே மாட்டாங்க, சரிங்களா? வேலைக்காரங்களுக்கு தான் அந்த ஃபீல்டில் இருக்கிற கோர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க சொல்கிறத ஒரு ரெக்வஸ்டாவது கேட்டுக்கணும். ஸோ அதை இவங்க கேட்கவே மாட்டாங்க. இதனாலேயே வேலைக்காரங்க ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வேலை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ நீயும் உன்னுடைய தொழிலும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. இதனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு வேலைக்காரங்க கிடைக்காதனால இவங்களுடைய தொழிலை சீக்கிரமாகவே க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும், சரிங்களா? ஆரம்பத்தில் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஒரு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா ரொம்ப கொடூரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்வாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ் இருக்கும். கொஞ்சம் காலம் போன உடனே அந்த தொழிலில் சலிப்பு தட்டி அந்த தொழிலையே விட்டுட்டு வேற ஒரு தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனாலையும் இவங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி, அடுத்தது, வேலையில் தொழிலில் சம்பாதித்த பணத்தை இவங்க ஒரு சேமிப்பாக செய்யணும். அதை வந்து செய்யாமல் எப்படி பொருளாதார ரீதியாக பிரச்சனைகளை இவங்க சந்திக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். மேஷ லக்னக்காரர்கள் பொருளாதார தொடர்பான பிரச்சனைகள் என்னென்ன? ஃபஸ்ட்டு, அதிக செலவு. சம்பாதிச்ச பணத்தை, அதாவது வேலையிலேயோ தொழிலையோ இவங்க ஈட்டிய பணத்தை அடுத்த ஒரு மாதம் தொடங்கின 10 நாளில் காலி பண்ணுவாங்க. இதனால் இவங்க மாத கடைசியில் பிரச்சனைகளை அதிகமாக சந்திப்பாங்க. லக்ஸரி ப்ராடக்டை வாங்கிறது,
வீடு பெரிய வீடாக கட்டுறது, டிசைனாக கட்டுறது, இந்த மாதிரி செலவு பண்ணி பெரிய பிரச்சனைகளை மாட்டுவாங்க. கடன் வாங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனை இவங்களுக்கு. அடுத்தது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், ஒரு ரிஸ்கியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை இவங்க எடுப்பாங்க. சரிங்களா? அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்த கொஞ்ச நாள்லேயே இவங்களுக்கு கரையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஒழுங்காக அனலைஸ் பண்ணி போட மாட்டாங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அது சரிதான், அதை சரியாக பண்ணணும். அதை சரியாக பண்ணாமல் இவங்க வந்து லாஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வருமானத்தில் நிலைத்த தன்மை இல்லாமல் இருக்குது. ஜாப் சேஞ்ச் பண்ணுறது, பிஸ்னஸை சேஞ்ச் பண்ணுறது, பிஸ்னஸ் ஃப்ளக்சுவேஷன், இதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து சேமிப்பு வந்து சேமித்து வைக்கணும். இது எதுவுமே சேமிக்காமல் வருமானத்தில் ஒரு நிலைத்த தன்மை இல்லாமல் இவங்க பொருளாதார பிரச்சனைகளை அதிகமாக சந்திப்பாங்க. சேமிப்பே இல்லாமல் இருக்கிறது. சரிங்களா? இந்த சேவிங்ஸ் ஹேபிட்னு இருக்குது பார்த்தீங்களா? அதாவது பணம் சம்பாதிச்சா எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் சேமிக்கணும். சரிங்களா? ஸோ சேமிப்பே இல்லாமல் இவங்க வாழ்க்கையை நடத்துறதுனால திடீர்னு இவங்க பொருளாதார பிரச்சனைகளில் மாட்டி கடன் வாங்கி தெருவில் நின்றுவாங்க. சரிங்களா? எமர்ஜென்சி ஃபண்டே உங்களுக்கு இருக்காதுங்க அடிக்கடி. சரிங்களா? தேவையில்லாமல் லோனை எடுத்து இஎம்ஐ எடுத்து பிரச்சனைகளில் மாட்டுவாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த மாதிரியான பொருளாதார பிரச்சனைகளை மேஷ லக்னக்காரர்கள் சந்திப்பாங்க. இப்போ நான் சொல்கிற பலன்களில் 25% மேஷ ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும். ஓகே நண்பர்களே, இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.